Hi friends, இந்த வீடியோவில் jQueryல எப்படி ப்ரீவ் மெத்தடை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரீவ் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலிமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ப்ரீவியஸ் எலிமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிப்ளிங் எலிமெண்ட்ஸ்னால் என்னென்னா, டூ எலிமெண்ட்ஸ் வந்து சேம் பேரண்ட்டோடைய அண்டரில் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து சிப்ளிங் எலிமெண்ட்ஸ். ஸோ சிப்ளிங் எலிமெண்ட்ஸ் அது எலிமெண்ட் தட் ஷேர் த சேம் பேரண்ட் இன் தி DOM tree. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸு. நான் உங்களுக்கு HTML கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ HTML கோடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 LI எலிமெண்ட் இருக்குது. இப்போ சினாரியோ என்னென்னா, இந்த LI எலிமெண்ட்டோட ப்ரீவியஸ் எலிமெண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ கரண்ட் எலிமெண்ட்டை நான் ஐடி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவேன். டாட் ப்ரீவ் அப்படின்னு சொன்னோன்னா இந்த எலிமெண்ட் எனக்கு கிடைக்கும். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய HTML கோடில் ஒரு எலிமெண்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு, அதுக்கு முன்னாடி உள்ள எலிமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீ மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம லைவ் டெமோ பார்க்கலாம். இதுதான் என்னுடைய கரண்ட் செலெக்ஷன் எலிமெண்ட். இதை நான் இதை டாட் பண்ணி இதை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரீ மெத்தடை கால் பண்ணால் எனக்கு இந்த எலிமெண்ட் கிடச்சிரும். அதுதான் நான் வந்து க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ திருப்பி இதை பண்ணி காட்டுறேன். இதுதான் என்னோடய செலக்டட் எலிமெண்ட். இதனுடைய ப்ரீவியஸ் எலிமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த ப்ரீவ் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கரண்ட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐடி யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்படி தான் நம்ம ப்ரீவ் மெத்தடை யூஸ் பண்ணலாம் jQueryல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.